ரீசெண்டா ஒரு காஸ்ட்லியான பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன். அது என்னன்னா Apple iPad Pro. Let's go. செம்மையா இருக்குல்ல, எனக்கே தெரியும். அந்த பாக்ஸை பார்க்கும்போது ஆன் பாயிண்ட். பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? ஐபேட். வெளியே என்ன போட்டோ போட்டிருக்கு? ஐபேட். பாக்ஸோட சைடுல என்ன பேர் போட்டிருக்கு? ஐபேட். அதனால தான் பாக்ஸ் ஆன் பாயிண்ட். பாக்ஸை திறந்து உள்ள இருக்கிற கவரை பிரிக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு செம்ம ஜாலியா இருந்துச்சு. உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஜாலியா இருந்துச்சு. கவரை பிரிச்ச உடனே உள்ள ஐபேடை தொடும் போதே ஏதோ காஸ்ட்லியான ரொம்ப பிரீமியமான பொருளை தொடுறது தெரியுது. ஆன் பண்ணா ஸ்கிரீன் கிளாரிட்டி அப்படியே ஃப்ளூயிடா, ஸ்கிரீனுக்குள்ள ஏதோ தண்ணி ஓடிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளூயிடா ஸ்மூத்தா இருந்துச்சு. போட்டோ எடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒன்னு போன்ல வச்சுப்போம், இல்ல பிரிண்ட் போட்டு ஆல்பம் மாத்தி யார்கிட்டனா காட்டுவோம். ஆனா இங்க ஆல்பம் சைஸ்ல ஒரு ஸ்கிரீன்லயே கேமரா இருக்கும்போது ஒரு மாதிரி செமையா டிஃபரெண்டா இருந்துச்சு. இந்த பூத்தொட்டி எவ்வளவு கியூட்டா அழகா சின்னதா இருக்கு, ஆனா அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஏதோ மைக்ரோஸ்கோப்கே மெகா ஸ்கிரீன் வச்ச மாதிரி இந்த ரிசர்ச் லேப்ல எல்லாம் கோட் போட்டுன்னு கையில ஒரு டேப் வச்சுன்னா ஒரு ரிசர்ச் பத்தி படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பூத்தொட்டியை போட்டோ எடுத்த உடனே இந்த கூகுள் இமேஜஸ்ல எல்லாம் வால்பேப்பரா வைக்கிறதுக்கு சில போட்டோஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹை டெஃபினிஷன்ல செம கிளாரிட்டியா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருந்ததுனால வீட்ல என்னெல்லாம் சின்னதா இருக்குன்னு பார்த்து ஒரு 10 ரூபீஸ் காயின், ஒரு 5 ரூபீஸ் காயின் எடுத்து அந்த காயின் பார்க்கறதுக்கே சின்னதா இருக்கும், அது அந்த ஸ்கிரீன்ல பெருசா தான் தெரியுது. இன்னமும் ஜூம் பண்ணி பார்த்து லிட்டரலா ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல தான் இருந்துச்சு. என் கை ஏற்கனவே கிங் காங் கை மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும், அதை அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் பெருசா இருந்துச்சு. ஐபேட் வாங்கிட்டு யூடியூப் டியூட்டோரியல் எல்லாம் பார்க்கும்போது லிடார் ஸ்கேனர் போட்டு இருந்துச்சு. எனக்கு ஐபேட் மட்டும் தானே வந்துச்சு, ஸ்கேனர்லாம் எதுவும் வரலையே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள கேமரா கீழே ஒரு ஸ்கேனர் இருக்கு. நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தையே மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி 3D ஸ்கேனிங் பண்ணி அல்ட்ரா ரியலிஸ்டிக் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்த்டே பார்ட்டில எல்லாம் மேல இருந்து கலர் பேப்பர்ஸ் விழும்ல, அது டிஸ்கோ லைட், டான்ஸ் ஃப்ளோர், ஏலியன் படத்துல எல்லாம் பீம்ஸ் வரும்ல அது, அப்புறம் பிரிசம், மேல இருந்து ரூம் ஃபுல்லா கரன்சி நோட்ஸ், காசு அப்படியே மழை மாதிரி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பண்ணும்போது நான் அந்த ஆப்பை காட்டணும்னு பிளானே பண்ணல. திடீர்னு மெஷர்னு ஒரு ஆப் இருந்துச்சு. எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னு ஆப்குள்ள போனா கேமராலேயே ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் மார்க் பண்ணா அந்த 2 இடத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றத மெஷர் பண்ணி சொல்லுது. என்னோட ஃப்ளோருக்கும் சீலிங்க்கும் 10 feet டிஸ்டன்ஸ் இருக்குன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். இந்த ஐபேட் வாங்குறதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் அதுல 2வது காரணம் ஆப்பிள் பென்சில். உலகத்திலேயே காஸ்ட்லியான பென்சில் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பென்சிலோட விலையே 10,000 ரூபாய். இந்த பென்சிலுக்கு எப்படி சார்ஜ் போடுறது, கூட எதுவும் சார்ஜர் தரலையே அப்படின்னு பார்த்தா ஐபேட் பக்கத்துல எடுத்துன்னு போனாலே இந்த பென்சில் ஐபேட் கூட ஒட்டிக்குது. ஐபேடுக்கு சார்ஜ் போடுறோம்ல, அந்த சார்ஜ்லயே இந்த பென்சிலும் சார்ஜ் ஆகிக்கும். ஒரு அம்மாவோட வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி அந்த அம்மா சாப்பிடுறதையே சாப்பிடுமோ அந்த மாதிரி லிட்டரலா இந்த பென்சில் வச்சு என்ன வேணா பண்ணலாம். ஸ்கிரிப்ட், ஹோம்வொர்க், நோட்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க்னு எல்லாமே எழுதலாம். இ-புக்ஸ் இல்ல ஸ்டோரி புக்ஸை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணா அது மேலேயும் எழுதிக்கலாம். சம்டைம்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட்டும் பண்ணிக்கலாம். போர் அடிக்கும் போது சும்மா ஜாலியா ஸ்கிரிபிள் பண்ணலாம். கிம் ஜாங் யுன்னையே சர்பேட்டா பரம்பரையில் வர கபிலன் மாதிரி ஆக்கலாம். இந்த பென்சிலை வச்சு கூகுள் சர்ச்ல எழுதுனா கூட சர்ச் ரிசல்ட்ஸ் காட்டுது. ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டோ இல்ல என்ன மாதிரி வரையணும்னு ஆசைப்படுற யாரா இருந்தா கூட இந்த பென்சில் வச்சு ப்ரோ கிரியேட்னு ஒரு ஆப்ல செமையா வரையலாம். இந்த மந்த் கேலண்டரை கூகுள்ல இருந்து பிக்சரா டவுன்லோட் பண்ணி மாசம் ஃபுல்லா என்ன பண்ண போறோம்னு பிளான் பண்ணி வச்சுக்கலாம். மாசம் என்ன செலவாகுதுன்னு பட்ஜெட்டோட ட்ராக் வச்சுக்கலாம். டாக்குமெண்ட்ஸை டிஜிட்டலா சைன் பண்ணலாம். லிட்டரலா இந்த பென்சிலால பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்ல. போன வருஷம் 2020 ஐபேட் வரைக்குமே நார்மல் ப்ராசஸர் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் M1 சிப், பவர்ஃபுல் ப்ராசஸர், இது ஒரு லேப்டாப் மாதிரி அப்படிலாம் சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடணும், வாட்ஸ்அப்ல டிபி வைக்கணும், போட்டோ எடிட் பண்றதுனா கூட அந்த ஸ்கிரீன்ல அந்த கலர்ஸோட சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் கூட ரொம்ப அக்யூரேட்டா தெரியறதுனால போட்டோ எடிட்டிங் கூட ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஓ, நான் ஏர்பாட்ஸே சொல்லல, இதான் அது. எதுவுமே கேட்கல. என்ன சுத்தி இருக்கிற ஏசி ஓடுற சவுண்டு, தூரத்துல கேட்கிற சவுண்டு எதுவுமே கேட்கல. மெடிடேஷன் பண்ற மாதிரி சைலண்டா இருக்கு. அப்புறம் இந்த ஹெட்போன்ஸ் 25,000க்கு வர்த்தான்னு கேட்டா ஓகே
அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல ஒரே ஆப் தான் யூஸ் பண்ண போறோமான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே மல்டி ஸ்கிரீன் விண்டோ. ஒரு ஆப்பை எடுத்து இன்னொரு ஆப் மேல விட்டா அந்த ரெண்டு ஆப்மே ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்குது. மல்டி விண்டோ. யூடியூப்ல ஏதோ வீடியோ பார்த்துட்டே நம்ம டைப் பண்ணோம்னா வழக்கமா போன்ல யூடியூப் ப்ளே பண்ணிட்டு லேப்டாப்ல டைப் பண்ணுவோம். ஆனா இந்த டேப்ல ஹாஃப் ஸ்கிரீன்ல யூடியூப் ஓபன் பண்ணிட்டு இன்னொரு ஹாஃப் ஸ்கிரீன்ல நோட் பேட் ஓபன் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ஆப்ஸ் ஓபன்ல இருக்கும்போது ஒரு ஆப்ல இருந்து வெளியே வந்து இன்னொரு ஆப் போனோம்னா அந்த ஆப்பை குவிட் பண்ணிட்டு ஹோமுக்கு வந்து இன்னொரு ஆப் போக தேவையில்லை. கீழே இருக்கிற ஹோம் பட்டனை ரைட் லெஃப்ட் தள்ளினாலே பக்கத்து ஆப்புக்கு போயிருது. இதெல்லாம் தாண்டி ஒரு ஆப்குள்ள இருக்கும்போது ஸ்குவீஸ் பண்ணாலே மினிமைஸ் ஆயிடுது. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது கூட கீழே பென், பென்சில், மார்க்கர், ஸ்கேல்னு ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் இருக்கு. சப்போஸ் எடுக்கிற ஸ்கிரீன்ஷாட்ல என்ன மார்க் பண்ணி எழுதி அனுப்புறோம்னா அப்படியே எழுதி ஷேர் பண்ணிக்கலாம், இல்ல நம்மளும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கரெக்டா அந்த வீடியோ ஷூட் பண்ற அன்னைக்கு PUBG BGM ரிலீஸ் ஆயிருந்துச்சு iOS-க்கு. அண்ட் சரி சும்மா வீடியோல காட்டுறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் கேம் எல்லாம் உள்ள போனப்போ கொஞ்ச நேரத்திலேயே சிக்கன் டின்னர். நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஐபோன் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்கிட்ட MI ஃபோன் தான் இருந்துச்சு. பெருசா ஐபோன். குளிர்காலம் வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் போய் கிளவுஸ் ஸ்வெட்டர் எல்லாம் வாங்குவீங்க. நான் என் போனை சார்ஜ் போட்டு கையில வச்சாலே சூடா இருக்கும். நீங்க எல்லாம் அயன் பண்ணோம்னா கடைக்கு போகணும். நான் என் போன்ல கொஞ்ச நேரம் கேம் விளையாட்டு அப்படியே என் சட்டையை அயன் பண்ணிப்பேன். பசி எடுத்துச்சுன்னா போனை திருப்பி போட்டு முட்டையை உடச்சு ஊற்றி ஆம்லெட் சாப்பிடுவேன். உன்னால முடியுமா? ஆனா இப்போ நானே இந்த ஐபேட் வாங்குறதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் அதுல ரெண்டாவது காரணம் ஆப்பிள் பென்சில். அது ரெண்டாவது ரீசன்னா அப்ப ஃபர்ஸ்ட் ரீசன் பென்சில்ல RishGang for life, AirPodsல RishGang for life, iPadல RishGang for life, YouTube strongest family. Hey Siri. I'm bored. Tell me a joke. What did lightning say to Thor? Hey Siri. Uh-huh. I want to sleep. Sing me a song. Certainly. Absolutely. Hey Siri. கொஞ்சம் Siri. மரியாதையா இருந்துக்க.